Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிளானட் ஸ்பார்க் அப்படிங்கிற இந்த கம்பெனிலேருந்து டிகிரி ஹோல்டர் எல்லாருக்குமே வந்து வீட்டில் இருந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏகப்பட்ட ஆன்லைன் ஜாப்ஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், பார்ட் டைம் ஜாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் பார்த்துட்டு வரோம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஒரு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸாக தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கலாம், இல்லை வந்து கவர்மெண்ட் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு கெரியர் வந்து நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க ஆளில் இருக்கா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து போய் ரீச் ஆக மாட்டேங்குது. அதனால தான் சொல்கிறேன். மறக்காம நம்ம எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் குரூப் ஒன்று ரன் பண்ணிட்டு வரோம். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சில அப்டேட்ஸ், ஆன்லைன் ஜாப்ஸ், பார்ட் டைம் ஜாப்ஸ், இப்போ எந்தெந்த ஆப்பில் வந்து ஏர்னிங்ஸ் வந்துட்டு இருக்கு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக அதில் வந்து கிடைக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பிளானட் ஸ்பார்க் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. டேரெக்டாக ஹச்ஆர் ஹையரிங் தான். உங்களுக்கு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அர்ஜென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து இங்கிலீஷ் டீச்சர் அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து ரொட்டீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து மேரேஜ் ஆன ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. நாங்கள் வந்து இங்கே இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கோம், நாங்கள் மேக்ஸ் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு வந்து நல்ல ஒரு டீச்சர் ஜாப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் வெளியில் போயிட்டு ஸ்கூலில் போயிட்டு ஒர்க் பண்ண முடியாது, அந்த மாதிரி நிறைய பேர் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இங்கிலீஷ் டீச்சர் அப்படிங்கிற இந்த ஒரு ரோல் நீங்கள் வந்து ஸ்கூலில் போயிட்டு எப்படி ஒர்க் பண்ணீங்களோ அதே மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டு உங்கள்கிட்ட ஓன் லேப்டாப்பு, உங்கள்கிட்ட கவர்மெண்ட் லேப்டாப் இருந்தாலே பரவாயில்ல, நீங்கள் அதுலேயே வந்து ஒர்க் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனி டிகிரி, நீங்கள் வந்து டிகிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இன் எனி ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் வந்து இங்கிலீஷ் தான் படிச்சிருக்கணும். ஏன்னா வந்து இங்கிலீஷ் டீச்சர்னால் இங்கிலீஷ் படிச்சிருந்தா தான், பிஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு பிஎட் படித்தா தான் அப்ளை பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது. நீங்கள் மேக்ஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே, பிசியில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி பண்ணியிருந்தாலும் ஓகே, நீங்கள் தமிழ் பண்ணியிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். பிஎட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். உங்களை பிஎட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து ப்ரிஃபரன்ஸ், உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் பிஎட் படிச்சுட்டு ஜாப்பே இல்லை, நான் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இது வந்து ட்ரை பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. வித் உங்களுக்கு வந்து மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்லேருந்து ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். இதுக்கு நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணிக்கலாம். கம்பெனியோடைய ப்ரொஃபைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் உங்களுக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி வைஸில் வந்து கிட்ஸுக்கு, இது எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் வந்து வளர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எஜுகேஷன் பிளாட்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஜாபுடைய ரோல் வந்து ஆன்லைன் இங்கிலீஷ் டீச்சர், கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ரம் ஹோம். இது வந்து நீங்கள் ஆஃபீஸில் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் டேரெக்டாக வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு சின்ன ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் வந்து நல்ல ஒரு சின்ன ஒரு 5 ரூம் வந்து இருக்குது, நல்ல நாய்ஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இந்த கம்பெனி வந்து நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைடில் இருக்கிறதுனால உங்களுக்கு டே ஷிஃப்ட்டாகவும் இருக்கும், நைட் ஷிஃப்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து ஹச்ஆர் கிட்ட கேட்டு உங்களுக்கு வந்து டே ஷிஃப்ட் தான் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டே ஷிஃப்ட்டில் கூட ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நைட் ஷிஃப்ட்டில் தான் எனக்கு வந்து வில்லிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் நைட் ஷிஃப்ட்டில் கூட ஒர்க் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச நைட் ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கஷ்டமான எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிற முடியும். சில பேர்லாம் நைட் ஷிஃப்ட்னாலே கஷ்டப்படுவாங்க, அதாவது தூங்கணும், நம்மளுக்கு வந்து ஒர்க்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நான் வந்து நைட் ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஓகே. ஒர்க் ப்ரொஃபைல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டீச்சிங் கிட்ஸ், அதாவது சின்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக யூஸிங் பிளானட் ஸ்பார்க்கில் இருக்கக்கூடிய லேர்னிங் மெத்தடாலஜியில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டீச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நார்மலாக இருக்கக்கூடிய டீச்சிங் இல்லாமல் இந்த பிளானட் ஸ்பார்க்கில் ஒரு சில செட்டிங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, ப்ரோக்ராமிங் வச்சுருப்பாங்க. அதை எப்படி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்து எடுத்து இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு பேசிக் ட்ரைனிங்ஸ் வந்து ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து அவங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கப்புறத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்கிங் டெமோ கிளாஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. நியூ பேரண்ட்ஸ் கிட்ஸுக்கு வந்து நீங்கள் டெமோ கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. சரிங்களா, ஷேரிங் த ஃபீட்பேக் வித் டீம் ஆன் த கிட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்கள்
ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரி டைப் வந்து எஜுகேஷன் இந்த இண்டஸ்ட்ரி தான். டீச்சிங் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஃபங்க்ஷனல் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங், எஜுகேஷன், ட்ரைனிங், கவுன்சிலிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. எனி ஸ்பெசிஃபிகேஷனில் நீங்கள் பிஎட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க. ரெக்ரூட்மெண்ட் இதுக்கான தகுதிகள் என்ன அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் வந்து ஒரு 6 மந்த்லேருந்து ஒரு 1 இயர் வந்து டீச்சிங்கில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கிரியேட்டிவ் அண்டு கான்ஃபிடென்ட்டில் உங்களுக்கு வந்து இருக்கணும். அதாவது நல்லா க்ரியேட்டிவிட்டியாக உங்களுக்கு வந்து திங்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நல்லா கான்ஃபிடென்ட்டாக வந்து தன்னம்பிக்கையோட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில், ஒரு நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபர்கிட்ட நீங்கள் வந்து பேசக்கூடிய அந்த ஸ்கில்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து நல்லா இருக்கணும், நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஏஜ் லிமிட் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இருக்குது. 22 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் யார் வேணாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா நிறைய நபர்கள் வந்து டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 இயர்ஸ் அந்த ஏஜுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து போர் அடிக்கும். அப்போ அந்த நபர்கள் கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இப்போ 22 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் யார் வேணாலும் இதுக்கு வந்து அப்ரோச் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து டே ஷிஃப்ட்டும் இருக்குது, நைட் ஷிஃப்ட்டாக இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. இல்லைனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஏன்னா மேபி வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் வேக்கண்ட்டுங்கிறதுனால டக்குன்னு ஆளை எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் தான் ஆகுது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருவாங்க. இதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். தயவுசெய்து சொல்கிறேன், அப்ளை பண்ணக்கூடிய நபர்கள் நோட்டிஃபிகேஷனாக 1 or 2 டைம்ஸ் வந்து நல்லா செக் பண்ணிக்கிட்டு தரவா, அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இது வந்து லிங்க்டின்ல தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா லிங்க்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் போஸ்ட்டில் வந்து பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி அப்ளை அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட லிங்க்டின்ல யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு லிங்க்டின்ல அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னா உங்களுடைய HR நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், priya.pantry@planetspark.in அப்படிங்கிற இந்த மெயில் ஐடியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எப்படி மெயில் அனுப்பணும் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். HRக்கு எப்படி மெயில் பண்ணனா நம்ம மெயில் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க, நம்மளுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு வீடியோஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதை போய் பாருங்கள். முடிஞ்சால் அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட்டாக நீங்கள் இருக்கீங்க, ஒரு ஜாப் சீக்கருக்கும் HRக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறது, எப்படி அவங்களுக்கு வந்து மெயில் பண்ணால் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேலை தேடுறாங்க. வேலை தேடுற எல்லாருக்குமே உடனே வேலை கிடைச்சிருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும். கொஸ்டின் மார்க் தான். அதனால் HRலேருந்து ரிப்ளை வரல, நாங்கள் நிறைய ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறோம், எங்களுக்கு வந்து எந்த ஒரு ரிப்ளையுமே வரல, நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க, நீங்கள் வந்து சும்மா போடுறீங்க. இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஃபுல் டைம் கரியர் வந்து கிடையாது. இது வந்து என்னுடைய ஒரு பேஷனாக தான், எனக்கு வந்து பிடிச்சி நான் வந்து பண்ணுறேன். நான் மற்றவங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸாக வந்து ஒரு சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா கனவு, ஆசை. அதை தான் நான் வந்து இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கொடுக்கணும். வேறு வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூலியமாக ஒரு 4 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஆசை. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கெலாம் போகாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் 1200 பேர் பார்ப்பாங்க. அந்த 1200 பேரில் ஒரு 2 பேருக்கு வேலை கிடைச்சாலே போதும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அதனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா போய் சும்மா ஃபேக்காக போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகி உள்ளே போகிறது எல்லாமே உங்கள் கையில் இருக்குது, என் கையில் கிடையாது. என் சைட்லேருந்து வரக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது உங்களுடைய கையில் இருக்குது. கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள், அன்எம்ப்ளாயி, ஜாப் சீக்கர் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட் நண்பா. நெக்ஸ்ட் நீங்கள் எந்த மாதிரி ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை எந்த மாதிரியான கண்டென்ட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் டைம் ஒதுக்கி அதை ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு உதவியாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு லைக்குமே எனக்கு வந்து அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக கொடுக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா. ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.